கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு நாள் கூடுகையில் முதலாவது ஒரு செஷன் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடுவோம். உடைந்த பாத்திரம் நான் என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறேன். என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறேன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உம் கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீர். என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீர். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உன்னத பாத்திரம் நான் உலகுக்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன்.
இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய சகோதரர் செல்வம் அவர்கள் ஜெபம் செய்வார். நம் அனைவரும் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயவும் அன்பு நிறைந்து பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, மனுஷர் ஒருவரும் கண்டிடாதவரை காணக்கூடாதமா இருக்கிற எங்கள் ஒன்றான மெய்தேவனே, ஒருவருக்கே துதி கன மகிமையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த தருணத்தில் எடுக்கிறோம். அப்பா, இதோ தேவரீர் கடந்த நாள் மாதம் மட்டுமாய் எங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த உம்முடைய மேலான தயவு இறக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த நாளிலே அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து கூடியிருக்கிறோம். எங்களுடைய சித்தமில்லப்பா உம்முடைய சித்தமாக இருக்கிறபடினால் இந்த நாளிலே தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆண்டவரே பலபட எங்களுக்கு உதவி செய்ய செபிக்கிறோம். விசேஷமாக அப்பா உம்மோடு நல்மனாட்சி செய்த 2 சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்களுக்கு தேவையான சத்திய ஆகாரத்தை நீர் அப்பா கொடுத்து வழிநடத்தி வேண்டும் செபிக்கிறோம். இந்த ஒரு ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரச்சனை எங்கள் மத்தியில் இருந்து இந்த நாளிலே நடக்கின்ற இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் நிகழ்வுகளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டும். அந்த வெள்ளை செபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வாதியும் இந்த ஒரு சிறிய வேண்டுதலை எங்கள் அருமை ரட்சகரும் மீட்பரும் கண்மலை போதகரமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது விசுவாசம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சத்திராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதிரசமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்கள் எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரயாளியாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்று விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்க எண்ணாமல் அக்கிரமங்களால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷர் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மர்த்தொழுந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனருக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பரிசில் வீற்றிருக்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னரித்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசியடைய சபைக்கு அருளி தேவசித்தை அவள் வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் அவள் நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதலையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அறியாத தம்முடைய நீதியுள்ள அரசு ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் 2ஆம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்பட்டு இருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமீன். நாம் எல்லாம் முக்தாரலாம். காலை தியானம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய நாள் வியாழக்கிழமையோடது. நம்முடைய சகோதரர் சிவபாலன் அவர்கள் நாளுக்குரிய காலை தியானத்தை வாசிப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. காலை தியானம். என்னுடைய அதிகாலை தீர்மானம், என்னுடைய அதிகாலை சிந்தையின் விருப்பம் என்னவெனில், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகரணங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். பலினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள்.
என்ற தெய்வீக அழைப்பை நினைவுகூர்ந்து நான் தீர்மானிப்பது என்னவெனில், என்னை வழிநடத்தும் தேவனுடைய கிருபையினால் இன்று பரிசுத்தவானாகிய நான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றி தொடர்ந்து என் மாம்சத்தையும் அதன் விருப்பங்களையும் தியாகம் செய்வதனால் பரலோக சுதந்திரத்தை என் இரட்சகரோடு சுதந்திரிப்பேன். நான் எல்லாரிடத்திலும் எளிமையாகவும் நேர்மை உள்ளவனாகவும் இருக்க முயற்சி செய்வேன். நான் என் சுய கீர்த்தியையும் கனத்தையும் தேடாமல் மகிமையும் கனத்தையும் தேவன் ஒருவருக்கே செலுத்துவேன். என் உதடுகளினால் நான் தேவனை ஜாக்கிரதையாக கனம் பண்ணுவேன். என் வார்த்தைகள் எல்லாருக்கும் மிருதுவாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படி முயற்சி செய்வேன். நான் தேவனுக்கும் சத்தியத்திற்கும் சகோதரர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் பெரிய காரியங்களில் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் சிறிய காரியங்களில் கூட உண்மையாக இருக்க நாடுவேன். தெய்வீக பாதுகாப்பில் என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக எல்லா விருப்பங்களையும் நீக்கும் தெய்வீக கிருபையில் நம்பிக்கை வைத்து சுத்தமான இருதயம் உள்ளவனாக இருப்பதற்கு மாத்திரம் நாடாமல், எல்லா மன விசாரத்தையும் எல்லா அதிருப்தியும் எல்லா சோர்ந்து போவதிலையும் முற்றிலும் வெறுப்பேன். என் வாழ்வில் தேவனுடைய தெய்வீக கிருபையினால் அனுமதிக்கப்படுவதை குறித்து நான் முறுமுறுக்கவோ சலிப்படையவோ மாட்டேன். ஏனென்றால் எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்கு உண்டு. ஆமென். நாளுக்குரிய பரலோகம் அண்ணா நம்முடைய சகோதரர் பூபாலன் அவர்கள் வந்து வாசிப்பார். இன்றைய நாளைக்குள்ள பரலோகம் அண்ணா ஆகஸ்ட் 31. தானியேல் 3:17-18. நாங்கள் ஆதரிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். விடிவுக்குமார் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்று அந்த எபிரேயர்கள் நேபுகாத்நேச்சரும் சொன்னது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் உண்மை தேவனை அறிக்கை பண்ணி செவிக்கவர்களாக மட்டுமல்ல, சமயம் வாய்த்தபோது உண்மை தேவனை வெளிப்படுத்தியும் காட்டினவர்கள். அந்த எபிரேய சகோதரர்களைப் போல நாமும் உண்மை தேவனை சேவிக்கலாம் மட்டுமல்ல, அவரை அநேகருக்கு வெளிப்படுத்த காட்டக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். சாத்தானின் சூழ்ச்சிகளினால் உலக ஆஸ்திக்கும் புகழ்ச்சிக்கும் நம்மை எவ்விதத்திலும் ஒப்புக்கொடாமல் அவரை தொழுதுகொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுதுகொள்ளவே தேவன் விரும்புகிறார். இதற்குண்டான இணைய வசங்கள் மத்தேயு 4:5-11. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள் முதல். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் தாமே இந்த பரலோக மன்னவை ஆசீர்வதிப்பாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விசேஷமான ஒரு நாள் கூடுகையில் முதலாவது ஒரு செஷனில் நம்முடைய அன்பு சகோதரர் கோபிநாத் அவங்க ஈரோட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவருடன் அவருடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க. நம்முடைய சகோதர சகோதரியுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக்கொள்வோம். இப்பொழுது நாம் பாடத்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். பாடத்தினுடைய தலைப்பு அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தை. இந்த தலைப்பின் கீழாக நம்முடைய சகோதரர் வந்து தேவனுடைய வார்த்தைகள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பரலோக பிதாவுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தினாலும் கூடியிருக்கிற அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெற கடவுதாக என் அன்பின் வாழ்த்துக்களை கூறி காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம், அன்பு பாவிகளும் சிறியவர்களுமாய் இருக்கிற நம் மீது இம்மட்டும் இருப்பதற்காக நம்முடைய அன்பின் கர்த்தர் வழியாகவே அவருக்கே நம்முடைய நன்றிகள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் மிகுந்த மனத்தாழ்மையோடு மீண்டும் ஒரு முறை நம்ம ஏறெடுத்துக்கொள்வோமாக. மேலும் ஈரோட்டில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அனைவருடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம நேராக பாடத்துக்குள்ளே போகலாம். சகோதரர் சொன்னதை போல் நம்ம தியானிக்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தை. ஆங்கிலத்தில் கான்சக்ரேட்டட் திங்கிங். ஆதார வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோட் பண்ணிக்கோங்க, அப்புறமா வாசிக்கலாம். பிரியமானவர்களே, முதலாவது இந்த பாடத்தை நம்ம தியானிப்பதற்கான ஒரு நோக்கம் என்ன, அது முதல்ல உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு அதன் அடிப்படையிலேயே நீங்கள் பாடத்தை கவனிப்பதற்கு ஏதுவாக நம்ம கடந்து போகலாம். உங்களில் எல்லாருமேனா நானும் என்னை சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லாருமே தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்பதில் எப்போதும் நம்ம மாற்று கருத்து வைக்கிறதில்ல. நம்ம எல்லாருக்குமே அந்த விருப்பம் இருக்குது, வாஞ்சை இருக்குது. ஆனால் கேள்வி என்னென்னா, நாம் அப்படி விரும்பினபடியாகவே தேவனுக்கு பிரியமாக நம்மால் நடந்திட முடியுதா? நடந்திட முடிவதில்லை என்பது உண்மைதான், யதார்த்தமான உண்மை. நம்ம அதை கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள தான் வேணும். ஏன் முடியறதில்ல, காரணம் என்ன நம்ம கேட்டோம்னா, நம்முடைய குறைவாக இருக்கலாம், நம்முடைய பலவீனங்களாக இருக்கலாம், அல்லது வேண்டாத சிந்தனைகளாக கூட இருந்திருக்கலாம். அந்த வேண்டாத சிந்தனைகள் நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக இந்த பாதையில் நம்ம தேவனுக்கு விரோதமாக அல்லது தேவனுக்கு பிரியமல்லாததை நம்ம சிந்தையில் சிந்திச்சாவே நமக்கு மனசு பாரம் ஆகிடுது. பாரமாகுதுங்களா இல்லையா? கண்டிப்பாக பாரமாகுது. அதனால் என்ன நடக்குது, மன சோர்வாகுது இல்லையா? சில நேரங்களில் மன அழுத்தமாகுது, நமக்கு வெக்ஸ் ஆகிடுது. சில நேரங்களில் ஏன் தான் இந்த பாதையில் ஒரு வேளை நம்ம நுழைஞ்சோம், அல்லது வேறு மாதிரி யோசனை வரலாம். நம்மளால் இந்த பாதையில் இப்படிப்பட்ட பலவீனங்களையும் சிந்தையும் உடையவர்களாக இருந்து இந்த பாதையில் நம்மால் ஜெயம் கொள்ள முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள், முடியுமா? அது நமக்குள்ள பெரிய கேள்வியாகுது. கண்டிப்பாக அது ஒரு நம்பிக்கை இன்மையை நமக்கு கொண்டு வருது. பிரியமானவர்களே, இன்றைக்கி இதை எப்படி மேற்கொள்வது என்பது குறித்து தான் நம்முடைய பாடமே. பாருங்கள், இன்றைக்கு அருமையான 2 சகோதரிகள் இந்த உடன்படிக்கையில் பிரவேசித்திருக்கிறாங்க. நம்மை போலவே அவர்களும் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க தங்களை. கண்டிப்பாக இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் நம்மை போல் அவங்க இனிமேலும் ஜீவிக்க தான் போகிறாங்க. இன்றைக்கி அவங்க புதிதாக இந்த பாதையில் இப்போ பிரவேசித்திருக்கிறதுனால இன்றைக்கி இந்த பாடம் வாழ்நாள் முழுக்க இந்த சிந்தையோடு அவங்க தங்களுடைய அர்ப்பணிப்பை நிறைவேற்றுவதற்கு இது கண்டிப்பாக உதவி செய்யும், மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா உங்களை போல தான் நானும் ஒரு குறைவுள்ளவன், பலவீனன் தான். வேண்டாத சிந்தைகளால் நம்ம ஆட்கொள்ளப்பட்டு இந்த பாதையை நம்ம ஓடி ஜெயிக்க முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்வியோட, நம்பிக்கையின்மையோட அல்லது நம்பிக்கை குறைவோடு இருந்தவன் தான் நானும் ஆரம்ப நாட்களில். பிரியமானவர்களே, அப்போது எனக்குள்ளே இருக்கிற வேண்டாத சிந்தனையை எடுத்து போடுவதற்காக ரொம்ப பெரிய பாடெல்லாம் பட்டோம். ஆனால் எடுத்த எல்லா முயற்சிகளுமே இறுதியில் தோல்வியை தான் தலைவினது. கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கவே இல்லை அந்த முயற்சிகள்.
அப்போ அது மிகப்பெரிய ஒரு சோர்வை எனக்குள்ளே ஏற்படுத்தின போது எனக்கு கிடைச்ச ஒரு கட்டுரை தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். தன்னுடைய ஓட்டத்தை ஓடி நிறைவு செய்திருக்கிற ஒரு பரிசுத்தவான் பெஞ்சமின் பாட்டன் என்பவருடைய எழுத்துக்கள் இருந்ததாக இன்றைக்கு இந்த கட்டுரையை நம்ம உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். எனக்கு அப்போ இந்த கட்டுரை மிகப்பெரிய பலன் கொடுத்துச்சு. நான் என்ன தவறு செய்கிறேன் என்பதை ரொம்ப எளிமையாக எனக்கு படம் பிடிச்சி காமிச்சது. நான் அதை புரிந்து கொண்ட பிற்பாடு எனக்குள்ள நான் மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பின வேண்டாத சிந்தனைகளோ அல்லது பலவீனங்களோ இந்த விஷயத்தை புரிந்த பிற்பாடு அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. யாராவது பார்த்து கேட்டதே எனக்கு ஞாபகமே வரும். ஆமாம், அப்படி இருந்தோம்ல, அப்போ தான் ஞாபகமே வருது. அந்த அளவுக்கு இந்த சத்தியம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. எனக்குள்ளே கொண்டு வந்திருக்குன்னா உங்களுக்கு அதே தான் செய்யும் அது. பிரியமானவர்களே, ஆகையினால தான் இன்றைக்கு இந்த பாடத்தை நம்ம தியானிப்பதற்கு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பாடத்துக்குள்ள நம்ம போகலாம். பிரியமானவர்களே, இப்போ நம்ம பொதுவாகவே நம்ம ஜெயம் கொள்ள முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா, அநேக விஷயங்களுக்கு. ஏன்னா அந்த சிந்தைகள் நம்ம ரொம்ப மனச்சோர்வுக்குள்ளே கொண்டு போகுது என்பதையும் நம்ம அறிந்தவங்களாக இருக்கிறோம். காரணம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது நம்முடைய கவனம் எல்லாம் எதன் மேலே இருக்குது என்றால், நமக்குள்ளே ஒரு சிந்தை வருது இல்லையா, வேண்டாத ஒரு சிந்தை, தேவன் விரும்பாதது, அதனால் நீங்களும் நானும் விரும்பாதது. அது நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுனால எப்படியாவது அதை விட்டு என்ன பண்ணோம், வெளியே வரணும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்குது. அப்போ நம்ம கவனமெல்லாம் எது மேலே இருக்குது, அந்த வேண்டாத சிந்தனைகளை எடுத்து போடுவது குறித்து இருக்குது. அதுக்காக நம்ம ரொம்ப பெரிய பிரயாசங்களை எடுத்துக்கொண்டுட்டே இருப்போம். அதை எதிர்த்து போராடுவதில் நம்ம ஓய்வதில்லை, தொடர்ந்து முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் முயற்சி பலன் கொடுக்குதா என்று கேட்டால் ஓரளவுக்கு ஏதோ கொடுத்துருக்கலாம், ஆனால் போதிய அளவுக்கு அது கொடுத்துருக்காது. அப்படின்னா நம்ம என்ன தவறு செய்தோம்? இங்கே நம்மக்கிட்ட போதிய முயற்சி இருந்திருக்கு, அதை எடுத்து போடுவதற்கான போராட்டங்கள், ஆனால் தோல்வி ஆகிடுக்கு. அப்போ நம்ம செய்ததில் எதுவும் தவறு இருக்கா என்று கொஞ்சம் நம்ம சிந்திக்கும்போது நம்ம முயற்சி தவறு கிடையாது, நம்ம எதிர்த்து போராடினது தவறு கிடையாது. பிரியமானவர்களே, அந்த மெத்தடு தான் மாற்றணும். அந்த சிந்தையை, வேண்டாத சிந்தை இருக்குது இல்லையா, அதை எடுத்து போடுவதற்கு ஏதுவான மெத்தடை மாற்றணும், அவ்வளோதான். நம்ம அந்த மெத்தடு தெரியாததுனால போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு கணக்கு பாடத்தில் உங்களுக்கு எந்த கணக்குனாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். முடியுமா முடியாதுங்களா? முடியும். ஆனால் எது தெரியணும்? ஃபார்முலா தெரியணும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். கரெக்டாக? ஸோ அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் தான் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற வேண்டாத சிந்தனைகளை நம்ம மேற்கொள்ளணுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம இது வரைக்கும் முயற்சித்துட்டு இருக்கிறோம், ஆனால் என்ன தெரியாமல், எது தெரியாமன்னா ஃபார்முலா தெரியல, அந்த மெத்தடு தெரியல. நம்ம ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சித்துட்டோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ நமக்குள்ளே எதை நம்ம எடுத்து போகணுன்னாலும் மேற்கொள்ளணுன்னாலும் நம்முடைய முயற்சிகள் என்பது எதன் அடிப்படையில் இருந்துடணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எதன் அடிப்படையில் இருந்துடணும்? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருந்துடணும், அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் இருந்துடணும், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம சுற்றி நம்ம பார்க்கும்போது உலகத்தில் நிறைய மெத்தட் இருக்குது. இதுக்கு நீங்கள் நிறைய தியானங்கள் பண்ணலாம் இல்லையா, யோகா பண்ணலாம், இல்லை அதுக்குன்னு இருக்கிற ஒரு ட்ரைனிங் கிளாஸ் நீங்கள் போகலாம், இல்லை அதுக்குன்னு இருக்கிற ஆத்தருடைய புக்ஸ் நிறைய ஆசிரியர்கள் எழுதி வச்சுட்டுருக்குறாங்க, ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது, புத்தகங்கள் படிக்கலாம். இப்படி நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்யலாம் சரீர பிரகாரமாக. ஆனால் வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சரீர முயற்சி அற்பம் உள்ளது, அது பிரயோஜனமற்றது. முயற்சி பிரயோஜனமற்றது இல்லை. ஆனால் இந்த மனுஷங்க வச்சுருக்கிற மெத்தடில் நம்ம போய் பண்ணோன்னா அது முடியவே முடியாது
மேற்கொள்ளவே முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவன் நமக்காக கொடுத்துருக்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். என்ன மெத்தடு இருக்குது? ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். என்ன மெத்தடு? நீங்கள் எதை கஸ் பண்ண முடியுதா? வேத வார்த்தைகளில் தான் இருக்குது. பட் அதில் என்ன நமக்கு கொடுத்துருக்கிறார்? ஒன்றையே சிந்திக்கிறது. குட், வெரி குட். அப்புறம் ஓகே, பரவாயில்ல, நீங்கள் முயற்சிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்போ ஆதார வசனம் நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் வசனம் கவனிச்சிங்களா? நீங்கள் இப்போ பதில் சொல்லணும். நம்ம முயற்சிக்கிற அந்த முயற்சிக்கான ஒரு நல்ல சரியான ஒரு ஏற்பாடு, மெத்தடு இந்த வசனத்தில் இருக்குது. நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம மேற்கொள்ளுவதற்கு இந்த வசனத்தில் ஒரு அருமையான மெத்தட் இருக்குது. நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? இதில் எது செஞ்சால் நம்மளால் முடியும்னு இருக்கு? இதில் ஒரு 8 விஷயங்கள் இருக்குது. நீதி, அன்பு, அப்புறம் ஒழுக்கம், உண்மை. நீங்கள் இருக்கிற 8 தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. நற்கீர்த்தி. பிரியமானவர்களே, ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, வேண்டாத சிந்தனைகளை நம்ம எடுத்து போடுவதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படி எடுத்து போடுறணும்? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம்னா, அதை எப்படியாவது எடுத்து போடுறதுக்கு நிறைய மெத்தடை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம். இதை எடுக்கணும், அதை எடுக்கணும், அதை எடுக்கணும், இப்படி நிறைய லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதை எப்படி எடுப்பது, அதை எப்படி எடுப்பது என்று அது வேண்டாத சிந்தனைகளை பற்றியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த சிந்தனையை எடுத்து போனோன்னா இது பண்ணுங்கள், நீங்கள் இந்த சிந்தனையை எடுத்து போனோன்னா இது பண்ணுங்கள், அப்படியெல்லாம் கொடுக்கவே இல்லை. ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கிறார். அவைகளையே சிந்தித்து கொண்டு வருங்கள். சிம்பிள். அவைகளையே சிந்தித்து கொண்டு வருங்கள் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? பாருங்கள், நம்ம என்ன பண்ணிட்டுருக்கிறோம்னா, எது செய்யணுமோ அதை செய்யாமல் எதை செய்ய தேவன் நம்மக்கிட்ட கேட்டுக்கலையோ அதை எவ்வளோ நாள் செய்துட்டு இருந்துருக்குறோம். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக இருக்குல்ல? தேவன் நம்மக்கிட்ட சொல்லாதது என்னன்னா, நீங்கள் இதை பற்றியே சிந்திக்கிறீங்களா, இதுவே சிந்திக்கிறீங்களா, இந்த மோசமான சிந்தை உங்களுக்குள்ள இருக்கா, இந்த வேண்டாத இந்த சிந்தை இருக்கா, இதை எடுத்து போடுங்க, இது இப்படி எடுங்க, இது இப்படி எடுங்க, அப்படியெல்லாம் சொல்லலை. அதை பற்றி ஏன்ப்பா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? அதை எடுத்து போகணுன்னா ரொம்ப எளிமை. நான் சொல்கிறத செய்யுங்க. எதை சிந்திச்சிட்ருங்க? அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். எவைகளை? இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 8 விஷயங்கள். இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. ரொம்ப எளிமை, அவ்வளோதான். இவைகளே எப்படி சிந்திக்கிறது? அப்போ இதுக்குள்ளே எல்லாம் அடக்கமாகிடுதான்? ஆமாம், எல்லாமே அடக்கமாகிடுது. நம்ம பார்க்கலாம் அது எப்படி அடக்கமாகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் நம்மளை எப்படி டியூனப் பண்ணுறாருன்னா, வேண்டாதவைகளே நீங்கள் எடுத்து போடுறதுக்கு அதை குறித்தே சிந்திக்கிறீங்கல்ல, அது வேண்டாம். அதுதான் உலகத்தினுடைய மெத்தேடு. கரெக்டாக? அதுதானே உலக மெத்தேடு. ஆனால் தேவனுடைய மெத்தேடு என்னென்னா, நீங்கள் வேண்டாத பற்றியே சிந்திக்க வேண்டாம்ப்பா, அதை விட்டுருங்க. எதை சிந்திக்கணுமோ அதை சிந்திங்க, அவ்வளோதான். எதை செய்யணுமோ அதை செய்யுங்க. வேண்டாதது என்ன ஆகிடப்போ? வேண்டாது போகுமா? எப்படி போகும்? எப்படி போகும்? அதுவா எப்படி போகும்? யோசிக்கலைன்னா அது வரவே வராதா? தீமை நிறைஞ்ச உலகத்தில் உங்களுக்கு நீங்கள் கேட்கலனாலும் உள்ளே போயிட்டே தான் இருக்கும். கண்ணு வலியா, காது வலியா, இல்லை எல்லாமே பொத்திக்கோங்க. உங்கள் மைண்டை என்ன பண்ணோம்? அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எல்லோரும் இங்கே தான் உட்காந்துருக்குறோம், கேட்டுட்ருக்குறோம். எத்தனை பேருக்கு நிறைய யோசனைகள் ஓடிட்டுருக்கு, வெளியே உள்ள தெரியாது. கரெக்டுங்களா? பாருங்கள், இப்போ என்ன பண்ணாலும் உள்ளே வரும் போகும், அப்படி தான் இருக்கும். அப்போ அதனால தான் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எவைகளை சிந்திக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை மாத்திரம் சிந்திங்க. அப்போ மற்றதை பற்றி பேசாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும், அவ்வளோதான். எப்படி போகும்? அதுவும் அவரே சொல்லியிருக்கிறார். ஆனால் எவைகளை சிந்திக்கணும் என்பது தான் இப்போ அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். அவைகளையே சிந்திப்பதற்கு முயற்சிக்கணும். எவைகளை? உண்மையுள்ளவைகள் எவைகளோ சிந்திங்க. அப்படின்னா எதை குறித்து சிந்திக்க வேண்டாம்?
பொய்யை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்க வேண்டாம், விட்டுருங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க, அவ்வளோதான். உண்மை என்னவோ அதை யோசிங்க. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இவைகளை மாத்திரம் யோசிங்க, அவ்வளோதான். இவைகளுக்குள்ளே என்ன அடங்குது என்று கேட்டால், கர்த்தருடைய நற்பண்புகள் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடுது. கரெக்டாக? கர்த்தருடைய சாயல் முழுக்க என்னென்ன இருக்கோ, இன்னும் மற்ற இடங்களில் ஆவின் கனிகள் நம்ம ஒரு வேளை நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆவின் கனிகள் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுமா? எல்லாமே வந்துடும். கர்த்தருடைய நற்பண்புகள் என்று சொல்லிட்டு எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அப்போ நம்ம எதை பற்றி சிந்திக்கணும்? கர்த்தருடைய நற்பண்புகளை பற்றி சிந்திக்கலாம். அதை எப்படி நமக்குள்ளே வளர்க்கலாம், அதை பற்றி சிந்திங்க. மற்றதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, அதை பற்றி சிந்திக்கவே வேண்டாமா? சிந்திக்க வேண்டாம். சிந்திக்கலைன்னா அது எப்படி வெளியே போகும்? ரொம்ப எளிமை. உங்களுக்கு யாராவதுக்கு வசனம் ஞாபகம் வந்தால் சொல்லுங்கள். ஸ்லைடில் இருக்காது, வசனம் நீங்கள் படிங்க. 1 கொரிந்தியர் 13:10. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 13ஆம் வசனம். அவனுடைய வேலை 13ஆம் அதிகாரம், நிதானமாக படிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். சிம்பிள். நிறைவானது உள்ளே வந்துச்சுன்னா குறைவானது என்ன ஆகிடும்? நீங்கள் போகும்னு சொல்ல வேண்டாம், அதுவாக போயிடும். இப்போ நிறைவானது எது, குறைவானது எது? நிறைவானது என்பது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்கள் வசனத்தில், இதுதான் நிறைவானது. கர்த்தருடைய நற்பண்புகள் நம்ம சொல்கிறோம்ல, ஆவின் கனி சொல்கிறோம்ல, அது நிறைவானது. இப்போ நம்ம பாடத்தினுடைய கோணத்தில் பார்த்தோம்னா இதுதான் நிறைவானது. நீங்கள் இதை பற்றி யோசிங்க. குறைவானது நீங்கள் தள்ள வேண்டாம், அது என்ன ஆகிடும்? இடம் இருக்காது. ஃபில் ஆக 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 வேண்டாதது என்ன ஆகிட்டு இருக்கோம்? அதுவாக வெளியே போயிடும், அதுவாக வெளியே போயிடும். ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமை இருக்கணும். ஏன்னா அது வெளியே போகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நம்மளே பொறுமை காத்துடணும், அவ்வளோதான். இது எப்படி சாத்தியம்? இப்படி தான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரா? நம்ம வசனத்தில் அப்படி தான் இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லிவிட்டு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிட்டோம். ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்குது, ஒரு டம்ளர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே 2 சொட்டு இங்கு நீங்கள் விட்டுடுறீங்க. தண்ணி என்ன ஆகிடும்? ப்ளூ கலர் ஆகிடும். இப்போ அந்த தண்ணியில் இருக்கிற அந்த நீல வண்ணத்தை, ப்ளூ கலரை நீங்கள் வெளியே எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? நல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். எப்படி ஊற்றணும்? ஒரு பக்கெட்டு தண்ணியை எடுத்து அப்படியே கபக்குன்னு ஊற்றுனீங்கன்னா போயிடுமா? அப்படி பண்ணுறது பெஸ்ட் இல்லை. பெஸ்ட்டு மெத்தட் என்ன? ஒரு கோப்பையை எடுத்துக்கலாம், அப்படியே மெதுவாக அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஊற்ற ஊற்ற என்ன ஆகும்? அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதை நம்மளால் கவனிக்க முடியும். எப்போ அந்த கலர் மாறும்? பொறுமையாக நீங்கள் ஊற்ற அந்த தண்ணி எல்லாம் என்ன ஆகிட்டுருக்கும்? வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். அப்புறம் இந்த நல்ல தண்ணி சேர அதனுடைய வர்ணம் மாறிவிடும். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அப்போது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். சரி, இப்போது நிறைவானது என்று சொல்லும் போது இப்போ என்ன நமக்கு தெரிஞ்சாச்சு? குறைவானதுங்கிறதும் நமக்குள்ளே என்னென்னு குறைவானது நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத யோசனைகள், தேவனுக்கு பிரியமல்லாத சிந்தனைகள், இவைகளெல்லாம் வெளியே போகணும், அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ அப்படின்னா நம்ம அதை எதிர்த்து போராடவே வேண்டாமா? வசனங்களில் சில இடங்கள் இருக்குல்ல, நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக போராடலையே, வேறு இடங்களில் இன்னும் இருக்கே, நீங்கள் போராடணும்னு இருக்கே இல்லையா? அப்போது இது கொஞ்சம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இல்லை அது பார்க்கும்போது? பிரியமானவர்களே, அப்போ எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? ரொம்ப எளிமை. இன்னொரு வசனம் நம்ம ஆண்டவரே நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. மத்தேயு 5:39. 5:39. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பிக் கொடு. மறுபடியும் வாசிங்க, முதல் அந்த பகுதியை மாத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்? தீமையோட
எதிர்த்து நிற்க வேண்டாம். ரொம்ப எளிமை. தீமை என்பது எது? வேண்டாத சிந்தனைகள்னு இருக்கு இல்லைங்களா? இந்த உலகத்தினுடைய ஆவி அது இதுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இவைகள் எல்லாமே அது தீமை தான். நீங்கள் அந்த தீமையோடு எதிர்த்து போராடிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்? தீமை உங்களோட வலிமையானது. அப்போ நீங்கள் அதோட போராட வலிமை இழந்துடுவீங்க, சோர்வாயிடுவீங்க. இதை நல்லா தெரிஞ்சு தான் ஆண்டவர் நம்முடைய பலம் என்ன, இந்த தீமையினுடைய பலம் என்ன தெரிஞ்சு தான் பேசுகிறார். தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம், போராடாதீங்க. ரொம்ப எளிமை. அப்படின்னா என்ன செய்யணும்? அது அப்படியே இருக்கட்டும், அதோட போராட வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், ஒரு மூலையில் இருக்கட்டும், பரவாயில்லை. நம்ம செய்ய வேண்டியது என்னமோ அதை செய்துக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் அந்த தீமைங்கிறது என்ன ஆகிடும்? நம்மளை விட்டு அப்படியே காணாமல் போயிடும். இது மாதிரி ஒவ்வொரு சிந்தையும் இருக்கும். ஒவ்வொன்றையும் மேற்கொள்வதற்கான ஒரு எளிமையான ஒரு மெத்தேட் இவ்வளோ தான். நீங்கள் என்னென்னமோ பெருசாலாம் நினச்சிருக்க வேண்டாம். வசனங்களை எப்பயுமே ரொம்ப எளிமையான மெத்தடு தான் இருக்கும். ஏன், என்ன காரணம்னா, அதை பெற்றுக்கொண்டு இருக்கிற நாம எப்படிப்பட்ட ஜனங்க தான், ரொம்ப ஜீனியஸ்லாம் கிடையாது. அப்படி இப்படியெல்லாம் விலக்கி பேசணும் அவசியம்லாம் கிடையாது. தேவனுக்கு அவரால் எவ்வளோ எளிமையான விஷயங்களை நமக்கு கொடுக்க முடியுமோ அவரால் கொடுக்க முடியும். அதில் இது ஒன்று, அவ்வளோதான். பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய வேண்டாத சிந்தனைகளை எடுத்து போராடுறதுக்கு, எடுத்து போடுவதற்கு இப்போ நீங்கள் நானே என்ன செய்தால் போதுமானது இல்லை. நீங்கள் பாடத்தை நல்லா உள்வாங்கி பேசணும். என்ன செஞ்சால் போதும்? அவைகளையே சிந்திங்க, அவ்வளோதான். எவைகளை கர்த்தருடைய நற்பண்புகளை குறிச்சே யோசிங்க. நமக்குள்ள அதுதானே வளரணும், அவருடைய சாயல் தானே வளரணும். அந்த வளர்க்குறத பற்றி பேசுங்க, அதை பற்றி சிந்திங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்போ மற்ற விஷயங்கள், வேண்டாத விஷயங்களை பெருசாக நீங்கள் மைண்டில் அப்படின்னா சிந்திக்கவே வேண்டாம், அதை பற்றி பேசவே வேண்டாம், அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடாதீங்க. அது இருக்கட்டும், பட்டு முன்னுரிமை எதுக்கு கொடுங்க? தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு கொடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. மற்ற விஷயங்கள் பிரியமானவர்களே, அதை பற்றி நீங்கள் பெருசாக அழட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது காணாமல் போயிடும். எவ்வளோ எளிமையான மெத்தட் இல்லை? நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பலன் 100% கிடைக்கும். ஏன்னா இது நம்ம பேசுகிறோன்னா இது தேரியாக இப்போ நான் இன்னும் உங்கள் முன்னாடி பேசலை, அனுபவிச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். பிரியமானவர்களே, ஸோ இதுதான் விஷயம். இப்போ எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சுங்களா? விஷயம் இவ்வளோதான். பாடத்தினுடைய கோர் பாயிண்ட் இவ்வளோ தான், மைய கருத்து இது தாங்க, வேறு எதுவும் இல்லை. இது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற வேண்டாத எண்ணங்கள் சிந்தைகளை எடுத்து போடணுன்னா என்ன செய்யணும்? வேண்டாத எண்ணங்களையா, கர்த்தருடைய நற்பண்புகள், அவருடைய சாயலை குறித்து அதை பற்றியே சிந்திப்போம். ஏன்னா வசனத்தில் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவைகளையே சிந்தித்து கொண்டு இருப்போம், முடிஞ்சு, அவ்வளோதான். மற்ற விஷயங்கள் பற்றி பெருசாக அழட்டிக்க வேண்டாம். ஸோ இதுதான் ஃபார்முலா, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, சரி, இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். அடுத்த ஒரு பாகம். அப்போ இந்த சிந்தை எப்படி நம்முடைய எண்ணங்களை அப்படி மாற்றிட முடியும்? வேண்டாதவைகளை எப்படி அதை மாற்ற முடியும்? மாற்றுவதற்கு அதுக்கு எந்த அளவுக்கு அந்த வல்லமை இருக்குது? வல்லமை இருக்கா? அந்த அளவுக்கு சிந்தைக்கு வல்லமை இருக்கா? பவர் இருக்கா? எப்படி நீங்கள் சொல்கிறீங்க சிந்தைக்கு வல்லமை இருக்குது, பவர் இருக்குது? ரொம்ப சிம்பிள். எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா, இன்றைக்கி நீங்கள் நானும் இங்கே வந்திருக்கிறதே எதனால தான்? நீங்கள் சிந்திச்சிங்க, நானும் சிந்தித்தேன். நான் அங்கேருந்து ட்ராவல் பண்ணேன், நீங்கள் அவங்க வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். நம்ம கையில் இருக்கிற பாருங்கள் செல்ஃபோன், இது எப்படி வந்துச்சு? யாரோ ஒருத்தர் யோசிச்சார், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ல, யோசிச்சார், சிந்திச்சுக்கிட்டே இருந்தார். அதை குறித்து சிந்திக்க அதை என்ன ஆகிடுச்சு? இப்போ ஒரு வடிவமாகி பல மாறுதலுக்குள்பட்டு இன்றைக்கி நம்ம கைக்கு வந்துருக்கு இல்லையா? இது உலகத்தினுடைய விஷயம். இப்போ நம்ம தெய்வீக பார்வையில் வரலாம். இப்போ இந்த முழு உலகம், அந்த அண்ட சராசரமே நம்ம எடுத்துட்டோம்னா எப்படி உருவாச்சு? தேவன் அவர் சிந்திச்சார், சே எனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், அந்த குடும்பம் முதல்ல இப்படி தான் அடங்காமல் இருக்கும், அதுக்கு எனக்கு ஒரே பேரான குமாரை நான் கொடுக்கணும் அவங்களுக்காக, அவர் மூலம் இவங்களை நான் ரெடி பண்ணணும். அப்போ அவர் மூலமாக முதல்ல ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணணும், அவங்கள ரெடி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? முழு உலகத்தையே ரெடி பண்ணலாம். பாருங்கள், இப்படி எல்லாம் அவர் யோசித்ததனுடைய விளைவு இன்றைக்கி இப்படியாக ஆகிடுக்கு இல்லையா?
அதே மாதிரி தான் ஒரு சந்திரன் சூரியன் மற்ற எதையும் அவர் அப்படி யோசிச்சதுனால, அவர் சிந்திச்சதுனால தான் இன்றைக்கி கண்ணுக்கு தெரிகிறதாக நம்ம முன்னாடி இருக்குது. அப்போ சிந்தை கண்ணுக்கு தெரிவதில்லை, பட் அது என்ன ஆகுது, ஒரு வடிவம் கொடுக்குது, அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ சிந்தைக்கு ஒரு வல்லமை இருக்குது, எதையும் மாற்றக்கூடிய வல்லமை இருக்குது. அதை சரியாக டியூனப் பண்ண தெரியணும், அவ்வளோதான். அதுக்கு நம்ம பிதா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற அருமையான மெத்தடை நம்ம பயன்படுத்தணும், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த பாகத்துக்கு வரலாம். இப்போ நல்ல சிந்தை, சரியான சிந்தை உங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கா இல்லையா? கர்த்தருடைய நற்பண்புகளில் தான் நீங்கள் வளரணும் என்ற விருப்பம் அல்லது அந்த சிந்தை நம்ம எல்லாருக்குமே இருக்குது, கரெக்டா? ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அந்த நற்பண்புகள் நிறைய பெற்றிருக்கா? நிறைந்தவங்களாக நாம் இருக்கிறோமா? இல்லை. எப்படி இருக்கிறோம்? அதில் குறைவுபட்டு இருக்கிறோங்கிறது ஓகே தான். ஆனால் வேறு எப்படி இருக்கிறோம்? மாம்சீக கிரியை நம்ம படிக்கிறோம்ல கலாத்தியரில், அது நமக்குள்ளே இருக்கா இல்லையா? நீங்கள் விதைச்சிட்டிங்களா? அது வேணும்னு கேட்டுட்டிங்களா? நீங்களாக விரும்பிட்டீங்களா? ஒரு சகோதரன்கிட்ட கோபமாக பேசுகிறோம், கோபமாக பேசணும்னு நீங்கள் விரும்பிட்டீங்களா? ஆனால் செய்துட்டீங்கள்ல. பகைக்கிறோம், வெறுக்கிறோம், இன்னும் என்னென்னமோ நம்ம மாம்சீக அந்த கிரியைகளை வெளிப்படுத்திடுறோம். பிரியமானவர்களே, நம்ம அர்ப்பணித்தவங்க தானே, நம்ம நல்ல சிந்தை தானே வேணும்னு விரும்பி எடுக்கிறோம். இப்போ இதை சொன்னதுமே உங்களுக்கு புரியும், ஆமாம் பதாரி, எங்களுக்குள்ளே இருக்குது அதே விருப்பம் தான் இருக்குது, அதே விருப்பம் இருக்குது. ஆனால் ஏன் நம்ம விரும்பாதவைகள் நம்மை டாமினேட் பண்ணுது, நம்ம அதை ஆளுகை செய்து? என்ன காரணம்? ரொம்ப எளிமை தான். பிரியமானவர்களே, நம்ம அர்ப்பணிப்பை செய்யும்போது நம்ம எல்லாருக்கும் மனசு என்ன இருந்துச்சுன்னா, கர்த்தரை போல வாழணுங்கிற மனசு இருந்துச்சு. அதுதான் வாஞ்சியும் விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் அர்ப்பணிப்பை செய்துட்டோம், அதற்காகவே நம்ம செய்துட்டோம். பிதாவே உங்கள் சித்தம் செய்கிறோம். அவருடைய சித்தம் என்ன? நீங்கள் நானும் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்குது. அந்த பரிசுத்தமாக வேண்டும் என்பது எதுன்னா, கர்த்தரை போல மாறணும், அவ்வளோதான். அவருடைய நற்பண்புகளை நீங்கள் வளரணும், அவ்வளோதான். பிரியமானவர்களே, அந்த விருப்பம் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்குது. அப்படி தான் அஸ்திவாரம் போட்டு வந்தோம். ஆனால் இந்த மாம்சீக கிரைகள் போக போக நம்மை ஆளுகை செய்வது ஏன், என்ன காரணம் என்று கேட்டால் ரொம்ப எளிமையான ஒரு சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த நகரத்தை விட்டு கொஞ்சம் கிராமப்புறங்களில் போய் பாருங்கள். இப்போ எல்லாம் நல்ல டைம் தான். நாற்றுகள் எல்லாம் அங்கே நெல் வயலை நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா? எல்லாம் நடவு போட்டிருப்பாங்க, நல்லா வளர்ந்துருக்கும், நல்லா பசுமையாக வளர்ந்துருக்கும். பார்த்துருக்குறீங்களே? இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தண்ணீர் கம்மியாக இருக்கிற, மழையை நம்பி மாத்திரம் இருக்கிற நிலங்கள் இருக்கா? இப்போ அந்த நிலங்களையும் பயிர் இருக்கா? பாருங்கள், ரெண்டு நிலத்துலையுமே பயிர் இருக்குது. ஆனால் எந்த நிலத்தினுடைய பயிர் நீங்கள் பார்ப்பதற்கு மனதுக்கு ரம்மியமாக இருக்குது? தண்ணி நல்லா பாய்ந்து அழகாக இருக்கிற அந்த நெல் வயல் வந்துட்டு நமக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு மனசுக்கு ரம்மியமாக இருக்குது. அதே விட்டு கொஞ்சம் மேடு பகுதிகளில் அங்கேயும் பயிர்கள் விளையப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பயிரை பார்க்கும்போது, அந்த நிலத்தை பார்க்கும்போது அந்தளவுக்கு மனதிற்கு ரம்மியமாக இல்லை. என்ன காரணம்? அதுவும் பசுமை தான், இதுவும் பசுமை தான். அதுவும் பயிர் தான், இதுவும் பயிர் தான். அதுவும் உணவுக்காக தான், இதுவும் உணவுக்காக தான். ஆனால் இது விரும்பப்படுது, அது அந்த அளவுக்கு விருப்பமாக இல்லையே. தண்ணீர் இல்லாததுனாலையா? ஓகே, ரொம்ப எளிமை பாருங்கள். இப்போ நெல் வயல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த விவசாயம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நல்ல நிலத்தை உழுது தண்ணியை நல்லா விட்டு சேராக்கி ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் அந்த நாற்றுகளை நட்டுருக்கிறார். எப்படி நட்டார்? நீங்கள் நாற்று நடுவதெல்லாம் பார்த்துருக்கீங்கள? எப்படி இருக்கும்? கயிறு பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கோணத்துலேருந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? அவ்வளோ நல்லா இருக்கும். நேர்த்தியாக நடப்பட்டு இருக்குது, கரெக்டாக? அதுக்கப்புறம் அது விளையும் போது கூட களைகளும் சேர்ந்து விளையும். அதையெல்லாம் அவர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு? சரியான தருணத்துக்கு வெளியே எடுக்கிறார் இல்லையா? பிடுங்கி போடுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் நிலத்தை
வற்ற வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி பாய்ச்சினார், உரம் போடுறார். ஸோ இங்கே என்ன இந்த செயல்கள்லாம் சேர்த்து எதை காமிக்குதுன்னா, அவர் விதைச்சா போதுன்னு விட்டுறலட, என்ன பண்ணிட்டு வர்றாரு, முறையாக பராமரிக்கிறார். சரியான டைமுக்கு அதை எப்படி பராமரிக்கணுமோ பராமரிக்கிறார். அப்போ அவர் கவனமெல்லாம் அதனுடைய விளைச்சலை எடுக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன ஆகுது, அது மேலே கண்ணாகவே இருக்கிறார், நோக்கமாகவே இருக்கிறார். இந்த பக்கம் இருக்கிற அதே நிலம்தான் விதைச்சிடுக்கு, ஆனால் என்ன ஆகலை, சரியாக பராமரிக்கப்படலை. ஏன்னா அந்த விவசாயம் அதை சரியாக பராமரிக்க மாட்டார். ஏன், அந்த நிலம் அப்படி அவர் விதைச்சி விட்டுட்டு போயிடுவார், அவ்வளோதான். அப்போ ஒரு இடத்துல நல்லா வளர்ந்துருக்கும், இன்னொரு இடத்துல சொட்டையாக இருக்கும், இன்னொரு இடத்துல கொஞ்சமாக விளந்துருக்கும். அப்புறம் இன்னொன்று விளைஞ்ச அந்த பயிர்களை களைகள் என்ன இருக்கும், சில கொடிகள் அப்படியே சுற்றிக்கிட்டு கிடக்கும். அப்போ ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதிலே பார்க்குறதுக்கு ஒரு நேர்த்தி அங்கே இருக்காது. பிரியமானவர்களே, இது ஏன் நம்ம பார்க்கணுன்னா, அந்த வயலுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அந்த வயலுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கா, சம்பந்தம் இருக்குது. எனக்கும் நமக்கும் அந்த வயலுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம்னா, நீங்கள் நானும் யாராக இருக்கிறோம், தேவனுடைய பண்ணையாக இருக்கிறோம், தோட்டமாக இருக்கிறோம். ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா கார்டன், ஃபார்ம். நீங்கள் நானும் தோட்டமாக இருக்கிறோம், அல்லது விளை நிலங்களாக சித்தரிக்கப்படுகிறோம், உருவகமாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இங்கே என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, நம்ம எல்லாரும் அர்ப்பணிப்பு செய்தாச்சு, அர்ப்பணிப்பு செய்ததோடு இருக்குது. ஆனால் அர்ப்பணிப்புக்கு பிற்பாடு முறையாக நம்முடைய அர்ப்பணிப்பை விளைய செய்வதற்கு, பலன் கொடுக்கும் அளவுக்கு போதுமான ஒரு பராமரிப்பு, கவனம், வேண்டிய நேரத்தில் களையை எடுக்கிறது, வேண்டிய நேரத்தில் உரம் போடுறது, வேண்டிய நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சுவது, இப்படி பல வேலைகள். சூரிய ஒளி நல்லா படுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த நிலத்தை அரேஞ்ச் பண்ணுறது, மரங்களாக இருந்தால் கிளைகளை எல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, எல்லாம் வெட்டி விட்டுருவாங்க. நேரம் அப்படியே நேராக நிற்கும், அவ்வளோதான். ஒரே ஒரு 2 கிளையோட 1-2 நிற்கும், அவ்வளோதான். ஏன்னா சூரிய வெளிச்சம் அது மேலே நல்லா படணும். பாருங்கள், விவசாயம் எவ்வளோ கவனமாக அந்த வேலைகளை செய்கிறாரு பாருங்கள். நீங்கள் நானும் அது போல தான். பிரியமானவர்களே, நம்ம அர்ப்பணிப்பு செய்துட்டு இருக்கிறோம். அர்ப்பணிப்பினுடைய ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகம் இருந்திருக்கும். ஆனால் படிப்படியாக போகும்போது முறையாக கவனிக்க தவறி எடுக்கிறோம். அதுக்கு பல டைவர்ஷன்ஸ் இருக்கலாம், கவனிச்சுதறர்கள் நிறைய இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்குது. ஆமாம், இருக்குது, உண்மையாக இருக்குது. பிரியமானவர்களே, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் முறையாக அது பராமரிக்கப்பட வேண்டும். அப்படின்னா உரம் போடுறோமா, நல்லா உரம் போடுவோம், கரெக்டாக உரம் போடுறதெல்லாம் கரெக்டாக நல்லா உரம் போட்டிருப்போம். களை எடுக்கணுமா, அது கூட உரிய விதத்தில் நம்ம சரியாக செஞ்சுட்டுப்போம். ஆனால் பிரியமானவர்களே, நம்ம சரியாக செய்திருக்க வேண்டியது என்னென்னா, அந்த விவசாயி பாருங்கள், இப்போ அந்த பயிர் விளையணுன்னா என்ன வேணும், ரொம்ப முக்கியமாக தண்ணி வேணும், கரெக்டாக. இப்போ அந்த தண்ணியை அவர் வேணுங்கிறதுக்காக ஒரு வாரம் அல்லது 10 நாளுக்கு தேவையான தண்ணியை அப்படியே வயலை நிப்பாட்டிடுவாரா, நிப்பாட்ட மாட்டார். என்ன பண்ணுவாருங்க, கரெக்டாக தான் புரிஞ்சுட்டுக்கிறீங்க. தேவையான தண்ணி எப்போ வேணும் அப்போ அந்த தண்ணியை பாய்ச்சுவார். ஒருவேளை அதிகமாக போயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், இன்னொரு மடையை என்ன பண்ணியிருப்பார், அந்த பக்கம் வெட்டி விட்டுருவார். வெட்டி விட்டு அந்த தண்ணியை வடிய வைப்பார். அப்போ போதுமான அளவுக்கு மாத்திரம் தண்ணியை அந்த நிலத்தில் நிற்க வைப்பார். எக்ஸஸாக இருக்கிறத வடிய வச்சுடுவார். தண்ணி அவசியம் தானே, ஃபுல்லாக 1 மாதத்துக்கு தேவையான நிப்பாட்டிட வேண்டியதானே, ஏன் பண்ணுறதில்ல? வேர் அழுகி போயிடும், பயிர் அவ்வளோதான் கருகி போயிடும். ஏன்னா வேர் அழுகிச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். பிரியமானவர்களே, உங்களுக்கும் நமக்கு அதே தான். நல்ல ஒரு உதாரணம் இங்கே கொடுக்குறார். நீங்கள் நானும் அர்ப்பணிப்பை நிறைவேற்றுவதற்காக தேவனால் பெற்றுக்கொள்ளுக்கிறது என்னென்னா அவருடைய வார்த்தைகள். பிரியமானவர்களே, நம்ம கவனம் இருக்குது, வார்த்தைகள் அவசியம் என்பது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுட்டுக்கு, அவைகளால் தான் நம்ம முன்னேற முடியும் என்பது நமக்கு நல்லா புரிஞ்சுட்டுக்கு, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் என்ன ஆகிடுது, நம்ம காலத்தில் இன்றைக்கி அது கொஞ்சம் ஒரு வேளை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. எந்த விதத்தில் எப்படி நம்ம சொல்லலாம்னா, பாருங்கள், இப்போ தண்ணீர் எதை குறிக்கிது, நமக்கு சத்தியம் குறிக்கிது இல்லையா? நம்ம சத்தியத்தை பாய்ச்சணும் இல்லையா? நம்ம எப்படி பாய்ச்சிட்ருக்குறோம், இந்த உதாரணத்தை வச்சு நீங்கள் அப்படியே சொல்ல முடியுமா? நம்ம எப்படி பாய்ச்சிட்ருக்குறோம் தண்ணியை?
தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிரோமா இல்லை தேவைக்கு மேலே தண்ணி பாய்ச்சிரோமா? புரியுறதில்லை. இந்த அடையாள பாஷை உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நேரடியாகவே வரலாம். இன்றைக்கி சத்தியங்களை நம்ம எடுத்துக்கொள்வதற்கு ஏகப்பட்ட மெட்டீரியல் இருக்குது. கையில் இருக்கிற மொபைலை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை புத்தகங்களாக செல்ஃபில் அடுக்கி வைக்கலாம். அவ்வளோ புத்தகங்கள் இன்றைக்கி டிரான்ஸ்லேட் ஆகி மலை மாதிரி கொட்டுது. அதை படிக்கிறதா இதை படிக்கிறதா எப்போதும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நிறைய படிக்கிறோம். தப்பே கிடையாது, அது நம்ம கண்டிப்பாக செய்யணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனால் விஷயம் எங்கே நம்ம தவற விடுறோம்னா, அந்த பயிருக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்னு யார் முடிவு பண்ணுறது? அந்த விவசாயி முடிவு பண்ணுவார். அப்படின்னு இங்கே நமக்கு ஆவிக்குரிய விதத்தில் அதை எப்படி எடுத்துக்கலான்னா, நமக்கு என்ன மாதிரியான சத்தியங்களை முதன்மையாக எடுத்துக்கொள்ளணும், இரண்டாம் பட்சமாக எடுத்துக்கொள்ளணும், ஒரு ஆர்டர் இருக்கணும் நமக்கு. இந்த ஆர்டர் இல்லைன்னா கிடைக்கிறதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்போம், தப்பு கிடையாது. ஆனால் விளைச்சலில் நம்ம பலன்னு பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. என்னவோ நிறைய ஏதோ படித்த மாதிரி இருக்கும், பேசிட்ட மாதிரி இருக்கும், கேட்ட மாதிரி இருக்கும். ஆனால் பலன் நம்ம போய் கூட்டி கழித்து பார்த்தோம்னா போதிய அளவுக்கு இருக்காது, ரொம்ப குறைவாக இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் நான் ஜெயம் கொள்வதற்காக வரல, முற்றிலும் ஜெயம் கொள்வதற்காக வந்துட்டுருக்குறோம். ஸோ இது நம்ம எப்பயுமே மறக்க வேண்டாம். ஜெயம் கொள்வது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது, முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக ஆகணும். அதுதான் சபை வைப்பார். திரள் கூட்டச்சாரும் ஜெயம் கொண்டவங்க தான். நாம் அழைக்கப்பட்டு இருப்பது உன்னதமான அந்த ஸ்தானத்துக்கு, கர்த்தருடைய சரீரத்தில் நிரந்தரமாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம நோக்கமெல்லாம் அந்த ரீதியில் இருப்பது நல்லது. பிரியமானவர்களே, அதுக்கு நாம் என்ன செய்யணும்? முதன்மையாக என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன செய்யணும்? சத்தியங்கள் எல்லாம் சத்தியங்கள் தான், எதுவுமே வேண்டான்லாம் ஒதுக்க முடியாது, எல்லாமே நமக்கு தேவை. ஆனால் முதல்ல எது கொடுக்கணும், எது ரெண்டாவது எடுக்கணும், மூணாவது எது எடுக்கணும்? ஸோ இந்த புரிதல் நமக்கு ரொம்ப அவசியம். இந்த டெக்னிக் நமக்கு தெரியலன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், நிறைய சமாதானத்தை இழந்துடுவோம். இதை உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா பாருங்கள், நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, நாம் என்ன சாப்பிட்றோம்? நாம் என்ன சாப்பிட்றோன்னு கேட்டேங்க. சாப்பாடு சாப்பிட்றோம். அது மாத்திரமா இருக்குது? முக்கியமான விஷயத்துக்கு வாங்க, என்னெல்லாம் இருக்குது நானே சொல்கிறேன். நான்வெஜ்ஜு, விதவிதமான குழம்பு வகைகள் இல்லையா, சாம்பார் வகைகள், பொரியல் வகைகள் நிறைய எடுத்துக்கிறோமா? பாருங்கள், அவர் கையில் குழந்தைய வச்சுட்டுக்கிறாரு. அந்த குழந்தைக்கு நம்ம சாப்பிட்றதெல்லாம் சிக்கன் மட்டனை போட்டு தூணுக்கணும். ஏன்னா சீக்கிரம் வளரும், குழந்தை நல்லா வளரும். அப்போ தான் சாப்பிட்டா தானே வளரும், குழந்தை சாப்பிட்டா தானே வளரும். அதுக்காக நீங்கள் சிக்கன் மட்டனை போட்டு உள்ளே அமுக்கிட்டே இருந்தால் அது என்ன ஆகும்? செரிமானமாகாமல் வாந்தி பேதியுமா ஆகிடும், உடம்பை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அதற்கு அது தேவையில்லை. அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? இப்போது மென்மையான லகுவான ஆகாரங்கள் வேணும். அது போதுமானது அதனுடைய சரீரத்துக்கு. அதை சாப்பிட்டு அது நல்லா வளர்ந்துடும். அதுக்கப்புறம் படிப்படியாக அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை, அதுவே கேட்டு வாங்கி சாப்பிட்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய இந்த வளர்ச்சி அப்படித்தான். புதிய சிருஷ்டிகளாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு நம்முடைய ஆரம்ப நிலைக்கு என்ன மாதிரி சத்தியங்கள் இருக்கணும், வளர வளர எந்த மாதிரி சத்தியங்களை நம்ம எடுத்துக்கணும் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா சத்தியங்கள் நம்ம எடுத்துக்கொள்வதனுடைய நோக்கம் என்ன, பிரதான நோக்கம் என்ன? டப்புன்னு சொல்லுங்கள். கிறிஸ்தவனுடைய சாயல், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லா சத்தியங்களுடைய தொகுப்பு, அதனுடைய விளைவு முடிவு என்னன்னு கேட்டால் கர்த்தருடைய சாயலில் நம்ம உறுதியடையணும், அதில் வளர்ந்து முன்னேறி எடுக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. பிரியமானவர்களே, அப்போ நம்ம முதல்ல என்ன எடுக்கணும்? அந்த சாயலில் வளர்த்து கொள்வதற்கு எங்கிருந்து ஆரம்பிக்கணும், எந்த மாதிரி சத்தியங்களை முதல்ல ஆரம்பிக்கணும்னு கேட்டால் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புரிஞ்சதே சொல்லுங்கள். ஏன்னா வசனத்தில் இருக்கு. ஃபஸ்ட்டு நீங்களும் அடையாள பாஷையிலேயே வரீங்க, நேரடி பாஷைக்கு வந்துடுங்க. அடிப்படை சத்தியம் அதெல்லாம் பண்ணி தான் இப்போ கான்சிகரேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த உடன்படிக்கையில் அர்ப்பணிச்சதில் அடிப்படைன்னு இப்போ என்ன கொண்டு வரலாம்? சொல்லுங்கள். அப்போ எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? எந்த கேரக்டர்? இல்லத்திலிருந்து ஆரம்பிக்கலாம்.
பிரியமானவர்களே, நீங்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும். வேத வசனங்களில் பிரதானமாக நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு தேவன் காண்பிக்கிற மெத்தட் என்னென்னா, எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்? இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டு தான், மாற்றமே இல்லை. அதுதான் கிறிஸ்துவுடைய சாயல். இது எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அவங்கவுங்க குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும் என்பது நான் சொல்லவே வேண்டாம். ஏன்னா வசனமே அதுதான் இருக்குது இல்லையா? அகாப்பே எங்கிருந்து ஆரம்பிக்குது? குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்குது. முதல்ல உங்கள் சொந்த குடும்பத்துக்கு அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் நான் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அநேக வசனங்கள் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கவே தேவையில்லை, பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, அப்படின்னா இப்போ முதன்மையாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய சத்தியம் அப்படின்னு எடுத்தா, உங்களுடைய குணலட்சண வளர்ச்சிக்காக நீங்கள் முதன்மையாக தேர்ந்தெடுக்க வேண்டிய சத்தியங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போது நீங்கள் எதை எடுக்கணும்? சிம்பிள், ரொம்ப எளிமை, அவ்வளோதான். குடும்பத்தினுடைய விஷயங்கள் என்ன இருக்குது? ஒரு கணவனாக இருக்கீங்களா, ஒரு மனைவியாக இருக்கீங்களா, பெற்றோரா, பிள்ளையா? முதல்ல அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன், தரித்திருக்க கடவன்னா, நீங்கள் மனைவியாக இருக்கீங்களா, நீங்கள் கணவராக இருக்கீங்களா, பெற்றோரா, பிள்ளையாக இருக்கிறீங்களா? முதல்ல அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கணவன்னா என்னன்னு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனைவினா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெற்றோர்னா எப்படி, பிள்ளைனா எப்படி, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாமல் நீங்கள் சரியானவங்களாக வாழ முடியாது. ஏன்னா ஒன்னொன்றுக்கும் நம்ம எல்லாருமே கணக்கு கொடுக்கணும்ல, நம்ம எல்லாருடைய நிலைமைக்கும். நீங்கள் கணவனாக இருந்தால் என்ன பண்ணி ஆகணும்? கணவனுடைய ஸ்தானத்தில் கணக்கு கொடுக்கணும், அக்கௌண்ட் செட்டில் பண்ணணும். மனைவியாக இருந்தால் செட்டில் பண்ணணும், பேரண்ட்டாக அதே போல குழந்தைகளாக இருந்தால் செட்டில் பண்ணணும். இது தெரியாமல் நம்ம கணக்கை செட்டில் பண்ண முடியாது. சரியான கணக்கை செட்டில் பண்ணோம், சும்மா தாறுமாறான கணக்கு இல்லை, சரியான கணக்கை செட்டில் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கே வரலாம்? அந்த கணக்கை செட்டில் பண்ணிவிட்டு அடுத்த கணக்கு எங்கே வரலாம்? சகோதரன். நீங்கள் ஆவிக்குரிய இந்த குடும்பத்துக்குள்ளே வரும்போது ஒரு சகோதரன், ஒரு சகோதரி. ஒரு சகோதரனா யார்? நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்கள் லிமிட் என்ன, வரம்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் உரிமை என்ன, உடன் அங்கங்களுடைய உரிமை என்ன, எது உரிமை இல்லை, எல்லாம் தெளிவாக புரியணும். இது அடுத்தது. இப்போது நீங்கள் அப்போ எதை முதல்ல படிச்சிருக்கணும்? அங்கிருந்து ஆரம்பிக்கணும். இன்றைக்கி டிஸ்கஷன் அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சகோதரர் அருமையாக அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, அங்கிருந்து ஆரம்பிக்கணும். பர்சனலாக நீங்கள் எத்தனை பேர் அந்த முயற்சி எடுத்துருக்கிறீங்க? பிரியமானவர்களே, அது அவசியம். ஆரம்ப நாட்கள் ஒருவேளை இது தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, ஆனால் இங்கிருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் தீர்க்க தரிசனம் படிங்க, அது எது வேணால் படிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை முதன்மையாக வைத்து கொள்ளுங்கள். இதை முதன்மையாக வச்சு இந்த விஷயத்தில் கிளியர் ஆகுங்க. ஏன்னா தேவனே அப்படித்தான் நம்மளை கேட்டுக்கிட்டார். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன ஆகிக்கலாம்? போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஆர்டர் பண்ண வேண்டியது நம்ம வேலை. அப்படின்னா எல்லாத்துக்கும் இது காமனாக இருக்குமா? பொதுவான ஒரு மெத்தடை நம்ம வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியும். இந்த அடிப்படையாக இப்போ நம்ம பார்த்துட்டது பொதுவானது, இந்த முதன்மையாக இந்த விஷயம் பொதுவானது. ஆனால் இதில் நம்ம ஒரு அளவுக்கு தேவன் விரும்புகிற அளவுக்கு, திருப்திப்படுற அளவுக்கு முன்னேறி இருந்தோம்னா, இப்போ அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்? அடுத்த லிஸ்ட்டு நாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது பொதுவாக சொல்ல முடியாது. யாருக்கு என்ன தேவை, அறிவு, அதுக்கப்புறம் என்னென்ன விதத்தில் போராட்டம் இருக்குது, வஞ்சகம் இருக்குது, அதில் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவைகளை குறித்து நீங்கள் நானும் படிக்கலாம். ஆனால் படிக்கணுங்கிறதுக்காகவே எதையோ ஒன்றும் படிக்கக்கூடாது. அது உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்காது. சத்தியம்தான் வாமிட் ஆகிடும். ட்ரூத்து வாமிட் ஆகுமா? ஆமாம், அது செரிக்காது. ஏன்னா அது இப்போ உங்களுக்கு தேவையில்லைன்னு செரிக்காது. ஆண்டவர் அதை தான் சொல்லி கொடுத்தாரு. நான் நிறைய காரியம் சொல்லணும், உங்களுக்கு செரிக்காது சொல்லிட்டாரு. அப்போஸ்தலன் பவுல் அதை தான் சொல்லணும். அவர் வேறு மாதிரி சொல்லார். நான் நிறையா உங்களுக்கு இப்போ சொல்லணும்னு விரும்புகிறேன். நீ ஆனால் வளர்ச்சியை பார்த்தா நீங்கள் அந்தளவுக்கு வராமல் இருந்திருக்கீங்க. பேசிக்கை கொஞ்சம் நீங்கள் சரியாக பண்ணாமல் விட்டுட்டீங்க. அதனால் பெரிய விஷயங்கள் பேச உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வாமிட் ஆகிடும், செரிக்காது, உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தலை பெருசாகிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிவு பெருத்தணும், பெருமை மேட்டுமே வந்துட்டு இருக்கும், அவ்வளோதான். பட் நல்ல குணங்களை அது வளர்த்தெடுத்துருக்காது. பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், அப்போ நல்ல விருப்பம் இருக்குது நம்மக்கிட்ட. ஆண்டவருடைய நற்குணங்கள் நமக்குள்ளே வளரணும், வளர்த்துக்கணும் விருப்பம் இருக்குது.
நம்ம எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் பலன் கொடுக்கல. காரணம் என்னென்னா, அர்ப்பணிப்பு பண்ணியாச்சு, செய்ய வேண்டியதை முறையாக செய்யாததுனால எதிர்பார்த்த பலன் நம்மக்கிட்ட இல்லை. அதனால தான் என்ன ஆகுது, நமக்குள்ள என்ன நடக்குது, நிறைய சிக்கல்கள் போகுது, குடும்பத்துக்குள்ளே போகுது. அதை மேற்கொள்ள பழகாததுனால இங்கேயும் என்ன செய்யணும்னு தெரியல, இங்கேயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்துடுவோம். தெரியாது, அறியாமை தான், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் எது செய்யணும் என்பது நமக்கு தெரியாமல் போயிடுது. பிரியமானவர்களே, அப்போ 2 நிலம் பாருங்கள். சரியாக பராமரிக்கப்பட்ட நிலம் முறையாக வளர்ந்து பலன் கொடுக்குது. சரியாக பராமரிக்கப்படாதது அது என்ன ஆகிறது இல்லை, முறையாக வளர்றதும் இல்லை, தேவையான அளவுக்கு பலனையும் கொடுக்கறது இல்லை. அவ்வளோதான். அப்போ நம்ம அர்ப்பணிப்பு செய்துட்டோம், அதை முறையாக எப்படி நம்ம லாபகரமாக மாற்றிக்கிறது, அது நம்ம தெரிஞ்சிருக்கணும். சகோதர சகோதரிகளே, இந்த விஷயம் செய்துட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை பகுத்து பார்த்துட முடியும். இல்லைன்னா நீங்கள் விரும்பாத மாம்சீக எண்ணங்கள், கிரியைகள் உங்களிடத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் விரும்பி இருக்க மாட்டீங்க, ஆனால் அதுவாக வெளிப்பட்டுடும். அவ்வளோதான். பிரியமானவர்களே, அப்போ நம்ம எல்லாருக்குள்ள நல்ல சிந்தை இருக்குது, ஆனால் அதை விளைய வைக்கணும்னா என்ன பண்ணணும், மெத்தடை மாற்றணும். அவ்வளோதான். நம்ம இது வரைக்கும் செய்துட்டு இருந்தவைகளை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து சரியாக செய்வதற்கு முயற்சிக்கணும். ஸோ இந்த 2வது ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, இப்போது 3வது ஸ்டெப் வரலாம். ஆமாம் பதர், முறையாக படிச்சுட்டோம் பதர், நீங்கள் சொல்கிறதே நாங்கள் செஞ்சுட்டுருக்குறோம் பதர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஆமாம் நாங்கள் சரியானதை சிந்திக்க கற்றுக்கொண்டோம், ஆமாம் அப்படித்தான் பதர் செய்கிறோம், ஆனால் ஏன் பலன் இல்லை. அடுத்தது இங்கே கொஞ்சம் பிரச்சனை, எதை சரியாக எடுத்துக்கணும், எதை முதல்ல, எது 2வது, இது கொஞ்சம் ஆர்டரில் பிரச்சனை இருக்குது. இப்போ அது கூட சரியாக பண்ணிட்டோம் பதர், அது கூட நாங்கள் சரியாக தான் பண்ணுறோம் பதர், ஆனாலும் ஒரு சமாதானம், ஒரு நல்ல முன்னேற்றம். ஜெபத்தில் சகோதரர் நல்ல வார்த்தையை பயன்படுத்தினார், மறுரூபமாகிறதுக்கு. மறுரூபமாகணும் இல்லையா, இங்கே இல்லை பேப்டிஸ்டில் மறுரூபமாகணும். பிரியமானவர்களே, அதுதான் முக்கியம் நமக்கு, அது ரொம்ப முக்கியம், அதுதான் இது, அதுக்காக தான் இது எல்லாமே. பிரியமானவர்களே, ஸோ ஆனாலும் பாருங்கள், நல்ல சிந்தை இருக்குது, அது எல்லாமே ஓகே தான், ஆனால் பலன் இல்லையே, போதிய அளவுக்கு நம்ம இடத்துல பலன் பார்க்க முடியலையே. ஏன், என்ன காரணம்? பிரியமானவர்களே, அதுக்கும் அடுத்த ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, நம்ம விதைக்கிறோம்ல, அதாவது நம்ம விரும்புகிறோம் இல்லையா, நல்லது தான் விதைக்கணும், நல்ல எண்ணங்கள் தான் வேணும், நம்ம விரும்புகிறோம்ல, அந்த விருப்பம் இங்கே இருக்கிறவர்களில் யாருக்கிட்ட இல்லை, எல்லாருக்கிட்டையுமே இருக்குது இல்லையா. ஆனால் ஏன் முறையாக பலன் இல்லை? முன்னாடி சொன்ன 2 விஷயங்களை செய்தும் அது ஏன் பலன் இல்லை? காரணம் என்னன்னு கேட்டால் 3வது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னா, பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த நல்ல சிந்தை என்பது வேதத்தில் எதை சொல்லுதுன்னா, விதை. விதை. ஏன்னா நமக்குள்ள அந்த சிந்தையை விதைக்கிறது எது தான், தேவனுடைய வசனம் இல்லையா. அப்போ அந்த தேவனுடைய வசனம் விதைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா? இப்போ உங்ககிட்ட என்கிட்ட விதை இருக்குது. என்ன விதை இருக்குது? நல்ல விதை இருக்குது. நற்பண்புகளை வளர்க்க வேண்டும் என்ற விருப்பம், வாஞ்சை, அதான் நல்ல விதை இருக்கு. எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? எங்கே இருக்கு அப்படின்னா சிந்தையில் இருக்கு. ஒரு வேளை இதை கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, பேக்கெட்டில் இருக்குது, பேக்கில் இருக்குது இல்லையா, வீட்டில் இருக்கா? ஆமாம், பேக்கில் பைபிள் வச்சுக்கிறோம், பேக்கெட்டில் மொபைல் வச்சுக்கிறோம், நிறைய மெட்டீரியல் வீட்டில் இருக்குது. பிரியமானவர்களே, நிறைய வச்சுருக்குறோம், விருப்பம் இருக்குது, வாஞ்சை இருக்குது, நல்ல விதை தான். பேக்கெட்டில் இருந்தால் பத்தாது, அதை என்ன பண்ணணும்? விதைக்கணும். அது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது, ஆனால் முறையை என்ன பண்ணணும்? விதைக்க வேண்டும். அந்த ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிவிடுவோம். அப்படின்னா விதைக்க மாட்டோம். அப்படின்னா விருப்பம் இருக்குது, வாஞ்சி இருக்குது, அதையே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், ஆனால் அதை விதைக்க மாட்டோம். அதே கெட்ட விதை இருக்குது இல்லையா,
அந்த கெட்ட விதையை நீங்கள் வச்சுருக்கிறீங்களா யாராவது பாக்கெட்டில்? யாரும் வச்சுருக்கறில்ல. ஆனால் நல்ல விதை நீங்கள் விதைச்சாதான் பலன் கொடுக்கும். அதே போல தான் கெட்ட விதைகளும் விதைச்சா தான் பலன் கொடுக்கும். ஆனால் நல்ல விதைகளை விதைச்சா மாத்திரம் பத்தாது, முறையாக பராமரிக்கணும். கெட்ட விதைகளை நீங்கள் விதைச்சாவே போதும், பராமரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது என்ன ஆகிடும்? அழகாக வளர்ந்துடும். பிரியமானவர்களே, நீட்டாக வளர்ந்துடும், அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிரியமானவர்களே, அப்போது நம்ம விதையை கையில் வச்சுருந்தா மாத்திரம் பார்த்தா அது என்ன பண்ணணும்? விதைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இப்போ விதைச்சிட்டோம், நல்லா பசுமையாக அப்படியே பார்க்குறதுக்கு மனரமயமாக இருக்குது, அவ்வளோ அருமையாக வளர்ந்துட்டுருக்கு. விவசாயிக்கு சந்தோஷமா இல்லையா? வழியில் போகிற உங்களுக்கு எனக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம்தான், பார்க்குறதுக்கு மனசுக்கு ரம்மியமாக இருக்குது. 1 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. வழியில் போயிட்டு வரவங்களுக்கு எல்லாருக்கும் அது அப்படியே பசுமையாகவே இருந்தால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. விவசாயிக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? அவருக்கு சந்தோஷம் இருக்காது. ஏன்? பச்சை பச்சைன்னு இருக்கிறதெல்லாம் அவருக்கு மேட்டர் இல்லை. அவருக்கு என்ன வேணும்? பலன் வரணும், அதுதான் மேட்டர் அவருக்கு. ஆனால் வழியில் போகிறவங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? அது பலன் கொடுக்குதே இல்லையோ, பார்க்கறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்குது, ரசிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க போவாங்க, நம்மளை நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு பேசிட்டு போவாங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ண எல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு அந்த சந்தோஷத்துலேயே அப்படியே வாழ்க்கை ஓடிட்டுருக்கோம். ஆனால் விவசாயி எதிர்பார்ப்பது என்னென்னா, அது எப்போதும் பசுமையாக இருக்கிறது அவருக்கு விஷயம் இல்லை, அது பலன் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் முக்கியம். நம்ம தேவன் நம்மக்கிட்ட அதுதான் எதிர்பார்க்குறார். அப்போ நம்ம பசுமையாக இருக்கிறது அப்படின்னா நல்லா படித்து நிறைய அறிவோட அப்படியே கேட்டால் எதுனாலும் பளிச்சுன்னு பதில் சொல்கிற அளவுக்கு திறன் இருக்குது, சந்தோஷம்தான். ஆனால் அது ஏற்ற வேலையில் என்ன ஆகிடுக்கணும்? அது என்னவா கன்வெர்ட் ஆகிடுக்கணும்? ஒரு பலனாக கன்வெர்ட் ஆகிடுக்கணும். அப்படி ஆயிருந்தால் தான் அந்த விவசாயிக்கு சந்தோஷமே. பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கு அதே தான். நம்ம தேவன் நம்ம சும்மா அழகாக பசுமையாக வளர்ந்துருக்குறோங்கிறதுல அவர் பெருசாக சந்தோஷப்படுறதில்லை. நம்ம ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா சந்தோஷப்படுவார், அவர் மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்போ நீங்கள் நானும் கனிகளை கொடுக்கணும். எவ்வளோ கனி கொடுக்கணும்? மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஏதோ கனிகளை கொடுக்கிறவர்களாக இல்லை, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக நம்ம மாறணும் என்பது தான் பிதாவுடைய விருப்பம். ஆகையினால எல்லாமே நம்ம வாங்கிட்டு 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 சந்தோஷப்பட்டுட்டே களி கூர்ந்துட்டே இருக்கிறதுக்கு இல்லை, மாறாக கனிகளை நம்ம விளைவிக்கிறவங்களாக இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கு சகோதர சகோதரிகளே. அடுத்து இன்னொரு பாகத்துக்கு வரலாம். இதெல்லாம் ஓகே, ஆனால் நான் எனக்குள்ள தீமையான எண்ணங்களை நான் விதைக்கவே இல்லையே, அது நான் விரும்பவே இல்லையே, ஆனால் எனக்குள்ள அது வந்துட்டே இருக்கே, நீ என்ன பண்ணிட்டுருக்கிறேன்? நான் ஏன் வந்துக்கிட்டே இருக்கு? நான் சகோதரனை பகைக்கணும்னு நான் விரும்பலை, ஆனால் பகைச்சிட்டேன். அவர் வெறுக்கணும்னு நான் நினைக்கல, ஆனால் வெறுச்சிட்டேன். கோபப்படக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் கோபப்பட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஏன் எப்படி வந்துச்சு? அது எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா சகோதர சகோதரிகளே, தெரியல பதர், நான் அப்படி பேசணும்னு நினைக்கல, வந்துருச்சு பதர், அப்படிலாம் கிடையாது. என்ன ஆயிடுக்குதுன்னா பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே ஏற்கனவே அந்த சிந்தை இருந்துச்சு. அந்த சிந்தை இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எதோ விதைக்கிறீங்களோ அதை தான். நீங்கள் கோபப்பட்டுட்டீங்க, நீங்கள் வெறுப்பாக பேசிட்டீங்க, பகைச்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதை விதைச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்கே மனப்பூர்வம் ஆமான்னு ஒத்துக்கணும், வேறு வழியே இல்லை. பிரியமானவர்களே, இங்கே சிந்தை அந்த வேலை தான் செய்யுது. இப்போ ஒரு முக்கியமான பாகத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு சிந்தை ஒருத்தருக்குள்ளே இருக்குது, அது கெடுதல் பண்ணிடுமா அப்படி நம்ம பார்க்கலாம். ஒரு சிந்தை ஒருத்தருக்குள்ளே இருக்குது அப்படின்னா பகமை, வெறுப்பு, கசப்பு, ஆவியினுடைய கிரியைகள், மன்னிக்கணும், மாம்சீக கிரியைகள் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இருக்குது. அது ஒருவருக்கு கெடுதல் பண்ணுமா? பண்ணுமா பண்ணாதுங்களா? பண்ணாதா?
உள்ளே இருந்தால் வெளிப்பட செய்யாதா? செய்யும், செய்யாது, எல்லாம் பதிலுமே இருக்குது. கரெக்டு. பெரியமானவர்கள், அப்படின்னா இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ நம்ம புரிந்துக்கணும். சிந்தை, சிந்தனை, தாட், ஆங்கிலத்தில் தாட் ப்ராசஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிந்தை, சிந்தனை ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு என்ன? ஏன்னா நம்ம நம்மளை குற்ற உணர்வுக்குள்ளே சாத்தான் தள்ளிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஐயோ இது எனக்குள்ளே வரவே கூடாதுன்னு நினச்சேன், வந்துருச்சே பிரதர், மைண்டை போட்டு படாத பாடுபடுத்திக்கிறோம்ல. சாத்தானுடைய குற்ற உணர்வு நமக்குள்ளே கொண்டு வந்துட்டான். விஷயம் அவ்வளோதான். ஏன் பிரதர் அப்போ அது தப்பு இல்லையா? தப்புன்னு யார் சொன்னா? வேணாம் சொல்லிடுக்குதா? அந்த மாதிரி சிந்தை, சிந்தனை இந்த ரெண்டில் எது தப்பு? சிந்தை, சிந்தனை. நம்ம குறையன்னு பேசணும்னா எதை பேசணும்? சிந்தையே பேச முடியாது. ஏன்னா அது நீங்கள் நானும் வேணும்னு கேட்டாலும் வேண்டான்னு கேட்டாலும் அது இந்த தீமையினுடைய ஆதிக்கம் வந்தே தீரும். தேவன் எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கிறார் பாருங்களேன். சிந்தையிலே வராமல் இருந்திருக்கணும்னா நீங்கள் நானும் எங்கே ஓடி ஒழிஞ்சாலும் நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக வாய்ப்பில்லை. பிரியமானவர்களே, அதனால் தேவன் அதை பற்றி நம்மக்கிட்ட பெருசாக எதுவும் கேட்டுக்கவே இல்லை. பரவாயில்லப்பா விடு, அதை விட்டுரு. ஆனால் அது என்ன ஆயிடுச்சு? இப்போது சிந்தனையாக மாறிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? தாட்டு ப்ராசஸ் ஆகி என்ன ஆயிடுச்சு? ஒரு பலன் கொடுத்துருச்சு, வெளியே வந்துடுச்சு, அவ்வளோதான். பிரியமானவர்களே, இப்போ நமக்குள்ளே எவ்வளோ சிந்தைகள் பறக்கும் உள்ள இல்லையா? பயங்கர ட்ராவல் பண்ணோம், கேடான சிந்தனைகள் நிறைய ட்ராவல் பண்ணோம். அதெல்லாம் நினச்சி நீங்கள் உருகிட்டே இருக்காதீங்க, உங்களையே குற்றப்படுத்திக்கிட்ட வேண்டாம். அது வேண்டாம், அது இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, அதை குறிச்சே சிந்திச்சுக்கிட்டே இருங்காதீங்க. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லிட்டாரு? அதை பற்றி சிந்திக்காதீங்க, எதை பற்றி சிந்திங்க? உண்மையுள்ளவர்களோ அவைகளையே சிந்தித்து கொண்டவர்கள். ஏன் சொன்னார்னா இதுதான் விஷயம். தாட்டு பிரச்சனை கிடையாதுங்க, சிந்தை பிரச்சனை கிடையாது, சிந்தனை தான் பிரச்சனை. அப்போது நமக்குள்ளே வரக்கூடிய சிந்தையை நீங்கள் நான் எதுவும் பண்ண முடியாதனால ஒன்று பண்ணலாம், அதை குறிச்சே சிந்திச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான். ஒரு சகோதரன் அப்படி பண்ணிட்டாரா, அதை பற்றியே யோசிக்காதீங்க. யோசிச்சிங்கன்னா இப்போ என்ன ஆகிட்டுருக்கு? அடுத்தது அது உங்களை விளைவுக்குள்ளே கொண்டு போகும். அதை பற்றியே சிந்திச்சிங்கன்னா பிரச்சனை தான். விட்டுருங்க, அமைதியாக விட்டுருங்க, யோசிக்காதீங்க. நடந்துருச்சா? யாராவது ஒருத்தர் சொல்லுவார், பிரதர் அப்படியாச்சும் உங்களுக்கு எதாவது தெரியுமா பிரதர்? அப்படியா சங்கதி? அப்படியே நீங்கள் கேட்க வேண்டாம். அப்படியா, ஓகே விட்டுருங்க. பிரதர் நான் என்ன இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன், நான் அவரை பற்றி நீங்கள் என்ன இப்படி? சரி உங்களுக்கு சீரியஸாக வச்சுக்கோங்க, நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருங்க, எனக்கு வேண்டாம். ஏன்? அது எனக்குள்ள அவரை குறித்து என்ன ஆகும்? தீமை எண்ணங்களை விளைவிக்கும். நாளடைவில் அது அவர் மேலே எனக்கு கசப்புணர்வை கொண்டு வரும், பகைமையை வெறுப்பை கொண்டு வரும். வேண்டாம், நீங்கள் வேணால் சிந்திச்சுக்கோங்க, என்ன விட்டுருங்க. பிரியமானவர்களே, பாதுகாப்பாக இருந்துக்கணும் நம்ம. ஏன்னா சிந்தை அது சிந்திக்க 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 அது செயலாக உருவெடுத்துடும். ரொம்ப எளிமை தான், ஒன்றும் இல்லை. இப்போது உங்கள் பேக்கெட்டில் பணம் இருக்கா? செலவு பண்ணுவீங்களா? பணம் செலவாகுதா இல்லையா? எப்படி செலவாச்சு? பணம் பேக்கெட்டில் இருக்குது, எப்படி செலவாச்சு? ஒரு பொருள் வாங்கணும்னு நீங்கள் சிந்திச்சிங்க, அதோட விட்டீங்களா? அதை வாங்கணுன்னு என்ன பண்ணணும்? பிளான் பண்ணணும் இல்லையா? வீட்டை விட்டு கிளம்பணும், பைக் எடுக்கிறதா, கார் எடுக்கிறதா, பஸ்ஸில் போகிறதா, நடந்து போகிறதா பிளான் பண்ணுறீங்க. அங்கே போய் அதை எப்படி பிக் பண்ணுறது, எல்லாமே நடக்குது. ஒன் பை ஒன்னாக நடந்து தான் பொருள் இப்போ என்ன ஆயிடுச்சு? காசு பொருளாக கன்வெர்ட் ஆச்சு. பிரியமானவர்களே, அதே போல தான் வேண்டாத சிந்தனைகள். பிரியமானவர்களே, நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கும்போது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையை நமக்கு கொண்டு வருவதை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. ஆகையினால இப்போ நம்ம எதை விட்டுடலாம்? எதை விட்டுடலாம்? சிந்தித்து கொண்டே இருக்கிறத விட்டுடலாம். வேண்டாம், அது வேண்டாம். அதுதான் பிரச்சனையை நமக்கு கொண்டு வருது. அதனால தான் அது வந்துட்டு போகுது, அந்த சிந்தை வந்துட்டு போகுது. ஆனால் சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது எதை குறித்து? அதில் தெளிவாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். சிந்தையை பற்றி, அதாவது தாட் பற்றி நீங்கள் பெருசாக மைண்டில் போட வேண்டாம். அதுக்கு நீங்கள் நானும் பொறுப்பாளி ஆக முடியாது. தேவனே நம்மக்கிட்ட அதை குறித்து கேள்வி கேட்குறது இல்லை.
ஆனால் அதை குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை ஆகுது. தேவன் அதை தான் நம்மக்கிட்ட செய்யவே வேண்டாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இறுதியாக இந்த கருத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் வேதத்தில் பார்த்து நம்ம முடிக்கலாம். நம்ம ஆண்டவர் இந்த விஷயத்துக்கு ஒரு சிறந்த மாதிரி. எப்படி நம்ம சொல்லலாம்? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நம்ம படிக்கும்போது சாத்தான் கொண்டு வந்த அந்த சோதனைன்னு வருதா? 3 விதமான சோதனை இருக்கா? இப்போ அந்த சோதனை உள்ளே வருது. அது எந்த வடிவத்தில் வந்துச்சு? சிந்தை வடிவில் வந்துச்சு. இப்போ ஆண்டவர் அதை எதுவாக கன்வெர்ட் பண்ண விடலை, சிந்தனையாக கன்வெர்ட் பண்ண. பாருங்கள், அவருக்கே ஈவில் வருது உள்ள, ஆனால் அவர் என்ன பண்ணலை? கன்வெர்ட் ஆகிறதுக்கு ப்ராசஸ்க்குள்ளே அதை கொண்டு போகலை. பாருங்கள், இப்போ அந்த 3 விதமான சோதனை வருது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துடலாம். கல்லுகளையெல்லாம் நீங்கள் அப்பமாக்கி சாப்பிடுங்க. உடனே அவர் என்ன பண்ணார்? ஆமாம், இல்லை வசனத்தில் இருக்க, பசியும் வேறு ரொம்ப ஓவராக இருக்குது, நடந்து அவ்வளோ தூரம் போகணும் நகரத்துக்கு, கொஞ்சம் தெம்பு வேணும். சாத்தான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்ம நேரம் நம்ம பிதாக்கிட்டே கேட்போம், அப்பா எனக்கு பசிக்குது, உங்கள் வசனத்தில் சொல்லிட்டுக்கிறீங்க, கல்லுகள்லாம் அப்பமாக்கலாம், அப்பமாக்கி சாப்பிட்லாம் சொல்லிட்டுக்கிறீங்க, நான் இப்போது கேட்கலாமா? முதலாவது கேட்டால் அப்பா ஒத்துக்குவாரா, ஒத்துக்க மாட்டாரா? ஒரு வார்த்தை கேட்டு தான் பார்ப்போமே. சரி போகலாம், தேவன்கிட்ட கேட்கலாமா? போகிறாரு, தயங்குறாரு. கேட்டுட்டாரா? கேட்டார்னா இப்போ இந்த சிந்தை என்ன ஆயிடுக்குன்னு அர்த்தம்? ப்ராசஸ்குள்ளே போயிடுச்சு. அதுவே போதும் சாத்தானுக்கு. சிம்பிள். இந்த டெக்னிக்கை தெரிஞ்சதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா அங்கேயே ஒரு கட்டு போட்டார். சிந்தை உள்ளே வந்துச்சு, நோ ப்ராசஸ், அப்படியே ஸ்டாப். அப்பத்தினால மாத்திரம் இல்லைப்பா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான். க்ளோஸ். மேலே சிந்திக்க விடவே இல்லை. 3 சோதனைகள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக நமக்கு இந்த விஷயம் புரியும். நம்ம ஆண்டவர் எவ்வளோ அழகாக அதை கையாண்டு இருக்கிறார் பாருங்கள். பிரியமானவர்களே, சேம் நீங்கள் நானும் அதை தான் செய்யணும். ஒரு குடும்பத்திலையாக இருக்கட்டும், இந்த ஆவிக்குரிய இந்த குடும்பமாக இருக்கட்டும், யாரை பற்றி எந்த விஷயங்கள் வந்துட்டாலும் ப்ராசஸ்குள்ளே கொண்டு போகாதீங்க. அது தீமையாக தெரியுதா? தீமையாய் தோன்று எல்லாவற்றையும் விட்டு, ஆமாம் பார்த்தாவே தீமைன்னு தெரியுது, யோசிக்காதீங்க, விட்டு விலகுங்க. அதை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டாதீங்க. சரியாக இருக்குமா, சரியாக இருக்கா, அதில் சரி அப்படி இப்படியா யோசிக்க இடம் கொடுக்காதீங்க. உடனே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே கொண்டு போகாதீங்க. பிரியமானவர்களே, கொண்டு போகும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீங்கள் கொண்டு போகாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை. அப்போ எதை கொண்டு போகணுங்கிறதுல தெளிவாக இருங்க. அப்படின்னா எதையுமே கொண்டு போகாமல் இருந்துருக்கூடாது. எதை கொண்டு போகணும்? 8 விஷயங்கள் பார்த்தோம்ல, அதை குறித்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. அன்பை செலுத்துவதை பற்றி எப்படி யோசிச்சுட்டே இருங்க. பொறுமையாக இருக்கிறத பற்றி யோசிச்சுட்டே இருங்க. புரியுதுங்களா? உண்மையாக இருக்கிறத பற்றி, சாந்தமாக இருக்கிறத பற்றி யோசிச்சுட்டே இருங்க. கோபப்படாமல் இருப்பது எப்படி, அப்படி யோசிக்காதீங்க. புரியுதுங்களா? அப்படி யோசிக்காதீங்க. மாற்றி யோசிக்கணும்னா ரொம்ப ஷார்ப்பாக சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் கோபப்படாது இருக்கிறது எப்படி, அதுக்கு பதில் சொல்லலை. அன்பு செலுத்துறது எப்படி, பொறுமையாக இருக்கிறது எப்படி, இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ அந்த நற்கிரியைகள், அந்த ஆண்டவருடைய நற்பண்புகள் என்ன, அதை பற்றி யோசிங்க. ஏன்னா அதுக்கே நமக்கு டைம் இல்லை, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துடலாமா? அப்போ நம்ம எதை பற்றி சிந்திக்கணும்? அவருடைய நற்பண்புகள். அது எதுக்காக தான் நம்ம அர்ப்பணிச்சுருக்கிறோம் நம்மளை. அதை பற்றி சிந்திங்க. ஒரு மணி பொழுதும் அதை பற்றி சிந்திங்க. குடும்பத்தில் அதை பற்றி சிந்திங்க. அதுக்கு அதிகமான நேரம் கொடுங்க. அதை பற்றி பேசிக்கோங்க. தீமை வேண்டாம். நீங்களும் கரைப்படுறது இல்லாமல் இன்னொருத்தரையும் கரைப்பட வச்சுடுவீங்க. வேண்டாம், ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்கனாவே அது என்ன ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம், உங்களுக்குள்ளே ப்ராசஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். வேண்டாம், கட் பண்ணிவிடுங்க. பிரியமானவர்களே, அப்படி செய்தோம்னா கண்டிப்பாக இந்த பரிசுத்த பாதையில் நம்மால் தொடர்ந்து முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக, ஒன்றை ஒன்று நம்ம அப்படியே ஜெயம் கொண்டு முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக நம்மால் கடந்து போக முடியும். பிரியமானவர்களே, அப்படியாக நம்ம செய்து பிதாவை நாம் எப்போதும் அவருடைய முகத்தில் புன்முறுவலை நம்ம
காண்பிக்கிறவர்களாக ஏற்படுத்துவர்களாக இருக்க தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை இரக்கம் செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட சகோதரருக்கும் நம்முடைய சார்பாக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நாம் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடி இந்த ஒரு முதலாவது ஒரு செஷன் நாம் நிறைவு செய்யலாம். என்னை விட்டு கொடுக்காதவர் என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலாக என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலாக என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் சர்வவல்லமுள்ள பிதாவே, உமக்கே துதி கன மகிமையாவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எடுத்துக்கொண்ட தந்தையே,
அற்பரும் நேசரும் பாவிகளும் குப்பையுமாக இருந்த தேவரீர் எங்களை தேர்ந்தெடுத்து இந்த நாள் வரைக்கும் தேவரீர் உடைய சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் எங்களை நடத்தி வரும் உடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தந்தையை இந்த நாளிலும் சகோதர சகோதரி ஒன்றாய் கூட்டி தேவரீர் எங்கள் உடன்படிக்கையின் இந்த சிந்தை குறித்ததாக தேவரீர் எங்களுக்கு உணர்த்தி தேவரீர் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரியமில்லாத தேவரீர் உமக்கு பிரியமில்லாத சிந்தையை நாங்கள் எடுத்து போடத்தக்கதாக தேவரீர் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறப்பா. இதை நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக இருந்து தேவரீர் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக இந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் எங்கள் பரிசுத்தமான ஜீவ பலியாக எங்களை ஒப்புக் கொடுக்க தேவரீர் உம்முடைய கரம் பிடித்து எங்களை வழிநடத்தும்படியாக கெஞ்சிக்கிறோமப்பா. இது ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை உள்ளவர்களாக இதோ நல்ல பண்புகளை தேவர் நாங்கள் உடையவர்களாக இருந்து தேவரீர் உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டப்பா. இந்த நாளில் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை தேவரீர் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே முடிவு பரிந்தும் இதோ உமக்கு பிரியமான பலியை செலுத்தி முடிக்க எங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. எல்லாவற்றும் உடைய கரங்களை வைக்கிறோமப்பா. மீதமுள்ள நேரங்களையும் காலங்களையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். எல்லாவற்றும் உடைய கரங்களை வைத்து எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பெறும் குருமா இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தின் ஜெபத்தை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்படியே நீங்கள் அமரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சபையினுடைய அறிவிப்புகளை நம்ம கேட்கலாம். ஸோ நம்ம வழக்கமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை 5வது வால்யூம் பெரியன் டிஸ்கஷன் நமக்கு இருக்குது. ஸோ அதில் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு வியாழக்கிழமை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் 1000 இயர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் நம்ம கண்டினியூ ஸ்டடி இருக்குது. ஸோ அதுலேயும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இப்போ அடுத்த விசேஷமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய அன்பு சகோதரிகள் சகோதரி சாந்தி, சகோதரி கஸ்தூரி, கவிதா. ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவனிடத்தில் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை இன்றைக்கி செஞ்சுருக்கிறாங்க. சகோதரிகளை நமக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா பேசிக் இங்கே எக்லீஷியாலே கேட்டதுனால. ஸோ அடுத்து சகோதரி சாந்தி அவங்க அதிகமான பேசிக் எங்கே கேட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரதர் ராஜு வீட்டில். ஸோ கவிதா சிஸ்டர் இங்கே கேட்டிருக்கிறாங்க. இங்கே 2 பேருமே சேர்ந்து ஒரு சில கிளாஸஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவன்கிட்ட தங்களை முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஸோ சகோதரிகளுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நீங்கள் உற்சாகப்படுத்தியும் தெரிவித்துக்கலாம். அடுத்து என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நமக்கு பிரேக் இருக்குது. பிரேக் அப்புறம் டிஸ்கஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு லஞ்ச் இருக்குது. லஞ்சுக்கு அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் கேள்வி பதில் செஷன் இருக்குது. ஸோ அது நம்ம டிஸ்கஷன் எந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணுறத பொறுத்து தான் அது எவ்வளோ நேரம் பண்ண போகிறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சத்தியங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கலந்தாய்வு செய்யலாம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது கலந்து கொள்ளுங்கள். இப்போ பிரேக் நமக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 நிமிஷம் இருக்குது. ஓகேங்களா. அடுத்த செஷன் நமக்கு ஆரம்பிக்கிற நேரம் 12 மணி. 11:55 எல்லாம் வந்துடுங்க. ஒரு பாட்டு பாடுவாங்க, பாடல் குழு ரெடியாக இருங்க. ஒரு பாட்டு பாடுவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கலந்தாய்வுக்கு அடுத்துக்கு ரெடி ஆகிடணும். ஸோ அடுத்து இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கலந்தாய்வு ஸ்டார்ட் பண்ணி எப்படி பார்த்தாலும் ஒரு 2 o'clock கிட்ட முடியும். ஸோ பிள்ளைகளை வச்சுருக்கேன், சிறு பிள்ளைகள் ஒரு வேளை இப்போ ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க, பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா அவங்களுடைய பெற்றோரில் யாராவது ஒருத்தர் போய் என்ன பண்ணலாம், சாப்பாடு கீழே கொடுக்கலாம். சாப்பாடு வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஸோ இல்லை அப்படின்னா 2 மணிக்கு எல்லாருமே சாப்பிடும்போது பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சாப்பாடு கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்கஷனில் எல்லோரும் இருப்பதற்கு நம்ம பிரயாசப்படலாம். ஸோ இத்துடன் அறிவிப்பு நிறைவு பெறுகிறது. நம்ம அடுத்து வருகிற நேரம் 11:55 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.